ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். என்னோட ஸ்டைல்ல தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஆமா, வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் பொதுவா வந்து தக்காளி தொக்கு வந்து நல்லெண்ணெயில தாங்க பண்ணுவேன். நீங்களுமே எந்த தொக்கு வகையா இருந்தாலுமே நல்லெண்ணெயில பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது மண்சட்டி ப்ளஸ் நல்லெண்ணெய் காம்போ சூப்பரா இருக்கும். சரி வாங்க, ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுட்டு தாராளமா நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. அதில வந்து எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயத்த ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. ப்ளஸ் உப்பும் போட்டுருங்க. எப்பவுமே வெங்காயம் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து வேகணும் அப்படின்னா, உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெந்துரும். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தக்காளியோட குவான்டிட்டி நிறைய எடுத்திருக்கேன். ஒரு 10 தக்காளி கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். அதனால நான் வெங்காயம் இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்க உங்களுடைய தக்காளிக்கு ஏத்த மாரி வெங்காயத்த கம்மி பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு அந்த வெங்காயத்தோட நல்லா போட்டு வதக்குங்க. நம்மளுக்கு வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து குழைய வேகுதோ, அந்த அளவுக்கு நம்ம செய்ற ரெசிபியோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. இது நான் பர்சனலா வந்து ரியலைஸ் பண்ணது. ஸோ என்ன மாரி எத்தன பேரு இந்த மாரி நல்லா குழைய வதக்குவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷா ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல அப்படின்னா, பூண்டு இருந்தா பூண்ட கூட உரிச்சு போட்டுக்கோங்க. 2மே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா அந்த வெங்காயத்தோட நல்லா மசியிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா ஒரு மாரி கொழைஞ்சு வந்துரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி எப்பவுமே தக்காளி தொக்கு அப்படின்னாலே தக்காளிய வந்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இல்லைன்னா அப்படியே போட்டோம்னா அந்த தக்காளி தோல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அத புரைக்கி போடுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா நான் அத பர்சனலா ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தக்காளிய வந்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சு ஊத்திருங்க. ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கலர்ல தான் ஃபைனலா என்னோட தக்காளி தொக்கும் இருந்துச்சு. ஆனா என்னோட கேமரா குவாலிட்டியா என்னன்னு தெரியலங்க. ஒரு மாரி லைட் கலர்ல தெரியுது. ஆனா வந்து நல்லா ரெட்டிஷ்ஷா இருந்துச்சு. நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எப்பவுமே மஞ்சத்தூள் போடுறது நல்லது. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அ கொஞ்சமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூளு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான உரப்புக்கு ஏத்த மாரி நான் பாப்பா முகி சாப்பிட்றதுக்காக கொஞ்சமா சேர்த்துருக்கேன். நீங்க நல்லா ஸ்பைசஸா சாப்பிடுவீங்க அப்படின்னா, கொஞ்சம் நெறையாவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம தக்காளிய ஊத்தியிருக்கனால தண்ணியா இருக்கு. இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் கட்டியான அந்த தன்மைக்கு வந்துரும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு கரண்டிய வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்ப வந்து சிம்ல வச்சுருங்க. சிம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். அதுவும் நம்ம நல்லெண்ணெய் வேற ஊத்திருக்கோம் இல்லையா? அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தெரியுதா எப்படி இருக்குன்னு? பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு, மல்லித்தழை போட்டுருங்க. மல்லித்தழை போடுறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா, யாராச்சும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த அளவுக்கு வந்ததோடமே கொஞ்சமா எடுத்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மல்லித்தழைய போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் நான் பர்சனலா. அதுக்காக கொஞ்சமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதில மல்லித்தழைய போட்டு தூவி ஒரு கிண்டு கிண்டி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த தோசை, இட்லிக்குலாம் அந்த தக்காளி தொக்கு செம்மையா இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த தொக்கு வந்து நம்ம 1 வாரத்துக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் மாறாது. சூப்பரா இருக்கும். ஆமா, இதுதாங்க என்னோட ஸ்டைல்ல வந்து தக்காளி தொக்கு. யாரெல்லாம் இந்த மாரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இத பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.